Hello everyone, how are you all? இன்னைக்கு நம்ம CBSE Class 10 Maths Basic அதில் Part B பார்க்க போகிறோம். இதில் only 2 marks மட்டும் தான் பார்க்க போகிறோம். Okay, that is question number 21 to 26. Shall we start now? இதுலேயுமே வந்து நம்ம எப்படி 1 marks பண்ணுமோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டடிக்கு மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின் கொடுக்கல. அது வந்து தனியாக வேறு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால அதோடு ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் 2 marks 3 marksலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மெத்தட் தான். டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்குது. இது எல்லா கொஷின்ஸுக்குமே ஒவ்வொரு கொஷினுக்குமே நான் இன்னொரு மாடல், அதாவது சேம் டைப் ஜஸ்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு முறை ப்ராக்டிஸாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் 1 marksக்கு சொன்ன மாதிரியே தான் என் கூடவே நீங்களும் சேர்ந்து போட்டுட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாக்கலாம் அப்பப்போ பாஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக போங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சம்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த கொஷின் போங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, first question number 21. Find the coordinates of the point which divides the line segment joining the points. 2 point கொடுத்திருக்காங்க. இந்த ratio 3:1 internally. இப்போ ratio divides இதெல்லாம் வந்தாவே நமக்கு நல்லா தெரியும். segment formula தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. This question belongs to coordinate geometry. segment formula தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? segment formula நமக்கு நல்லாவே தெரியும். செக்மெண்ட் ஃபார்முலா என்ன, நமக்கு சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது செக்மெண்ட் ஃபார்முலா எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு. செக்மெண்ட் ஃபார்முலா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு அதில் M1 M2 தான் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா. M1 ஒரு சின்ன கேப் விட்டு ப்ளஸ் M2. ஓகே, டிவைட் சேம் M1 ப்ளஸ் M2. இங்கே கேப் வேண்டாம், கமா M1 சின்ன கேப் விட்டு ப்ளஸ் M2 பை M1 ப்ளஸ் M2. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஈஸியாக இருக்கா? அப்போ இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல, கிளியராக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஃபஸ்ட் இருக்கிறதுல எக்ஸ் மட்டும், செகண்ட் இருக்கிறதுல ஒய் மட்டும். ஓகே, இங்கே தான் ட்ரிக் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 1 இருந்தால் 2 போடுங்க, ஃபஸ்ட் இருக்கிறதுல 2 போடுங்க, செகண்ட் இருக்கிறதுல 1 போடுங்க. இங்கே 2 இங்கே 1. புரிஞ்சதா என்ன பண்ணியிருக்கோன்றது? 2 விதத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு 2, அடுத்து இருக்கிறதுக்கு 1ன்னு வச்சுக்கலாம். இல்லை 1 இருந்தால் 2 போடுங்க, 2 இருந்தால் 1 போடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த செக்மெண்ட் ஃபார்முலா. ஓகே, கொஷினில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 4, -3ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8, 5ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போது இதில் எதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்த்தலாம். எக்ஸ் காமா ஒய்ன்றது தான் பேரா எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? இந்த நம்பர் என்ன? எக்ஸ் காமா ஒய். இதுவும் என்னது? எக்ஸ் காமா ஒய் தான். கரெக்டாக? இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு 1:1ன்னு போட்டாச்சு, நெக்ஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 2:2ன்னு போட்டாச்சு. அவ்வளோதான். இங்கே M1 M2. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரப்போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்மளோட ஃபார்முலாவில் இதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறதுல ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் வரும், டவுட் வரும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி போட்டுருங்க. அதுவுமே எந்த கன்ஃபியூஷனும் வரப்போகிறது கிடையாது. நம்ம ஃபார்முலாவில் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இங்கும் எழுத போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்க போகுது. ஓகே, அப்போ என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்றது தான் போக போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி எழுதணும் ஃபார்முலா? M1 M2ன்னு எழுதணுமா? இப்போவும் அதே மாதிரி தான் எழுத போகிறோம். M1 என்ன நமக்கு? 3, M2 1. ஸோ ஃபஸ்ட்டு M1 அப்புறம் தானே M2. ஸோ 3 ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ப்ளஸ் 1 டிவைட் 3 + 1. கரெக்ட், கமா சேம் இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 3 சின்ன ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் 1 டிவைட் 3 + 1. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்கே இருக்கிறதுல எக்ஸ், இங்கே ஃபஸ்ட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் இருக்கிற டேர்மில் என்ன எழுதுவோம்? இங்கே எக்ஸ் தான் எழுதுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூஸ் என்னவா இருக்குது? x1 x2. அதை பாருங்கள் கரெக்டாக, 4 and 8. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்? நம்ம 4 and 8 அப்படின்றத போட்டோம்னா போதும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? 4. கரெக்டாக நான் போடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக? தப்பு. இந்த மிஸ்டேக் தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். ஓகே, இப்போ 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். எழுதும் போது எழுதணும் 2 தான் ஃபஸ்ட்டு எழுதணும், x2 தான் ஃபஸ்ட்டு எழுதணும், இதை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து எழுதணும். ஸோ என்ன வரும் எனக்கு இங்கே? 8. கரெக்ட். நெக்ஸ்ட்டு இங்கே 4.
இது மல்டிப்ளைன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே, இல்லை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டாலே ஓகே, உங்கள் விருப்பம் தான். மல்டிப்ளை ஆர் ப்ராக்கெட் ரெண்டும் சேம் மீனிங் தானே. நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் மிஸ்டேக் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், y2ஓட வேல்யூ எழுதணும். என்ன இருக்குது நமக்கு 5, y1ஓட வேல்யூ -3. எனி டவுட் இன் திஸ்? இந்த ஸ்டெப் கிளியராக இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து என்ன வரும், 3 8s are 24, வெரி குட். Plus 1 4 is 4. Divide 3 plus 1 is 4. Comma 3 5s are 15. 1 into -3, so it will be -3. Divide 4. Okay. Next step, இதை simplify பண்ண போகிறோம், அவ்வளோதான். 24 plus 4, 28. Divide 4. Comma 15 minus 3, it will be 12 by 4. Okay. இதெல்லாம் bracket போட்டோம்னா just ரஃபாக சொல்கிறதால அப்படி போடல. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பக்கத்துலேயே எழுதிடுறேன். கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வரும், மிஸ்ஸே சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் யோசிக்கணும். ஸோ இட் வில் பி 7. ஓகே, இங்கே எத்தனை டைம் வரும், 3. ஸோ 7, 3 இஸ் த ஆன்சர். அப்போ என்ன எழுதணும் ஃபைனலாக? அப்போ அந்த கோஆர்டினேட்ஸ் என்ன, therefore the coordinates x, y எந்த இன்டர்னலி பண்ணுது இல்லையா, x, yன்றது என்னது நமக்கு 7, 3. கிளியர்? ஓகே. இப்போ ஃபார்முலாவில் அதிலலாம் எந்த கன்ஃபியூஷனும் வரல. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுல தான் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 7, 3 ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. x, y ஈக்குவல் டு யூஸிங் செக்ஷன் ஃபார்முலான்னு எழுதிட்டு x, y ஈக்குவல் டு எழுதினாலே ஓகே, இல்லை இந்த பக்கம் மாற்றி எழுதினாலே ஓகே. யூஸிங் செக்ஷன் ஃபார்முலா எழுதி இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க், ஃபார்முலா எழுதினாவே 1 மார்க். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பாயிண்ட்டு 7, 3ன்றதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1 மார்க். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சாரி மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கொஷினை சேஞ்ச் பண்ணிடலாமா? இந்த கொஷினுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் 4, -3 மேக் இட் -3, 10. ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் 8, 5 மேக் இட் 6, -8. And instead of 3:1 make it as 2:7. சேம் மெத்தட், சேம் எல்லாம் பண்ணுறீங்க. இந்த நம்பரும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெத்தட் இந்த மாதிரி எப்போ எப்படி மாற்றி கேட்டாலுமே கரெக்டாக கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, இது நமக்கு சப்போஸ் இப்படி 2 மார்க்கில் கொடுக்கலனா கூட கேஸ் ஸ்டடியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது பேசிக் பேப்பர். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டாண்டர்ட் பேப்பரில் இதே மாதிரி மெத்தடில் வந்து கேஸ் ஸ்டடியில் கொடுத்துருந்தாங்க. எப்படி மாற்றி வேணாலும் கொடுக்கலாம். 2 மார்க்காக வரலாலும் கேஸ் ஸ்டடியாக வரலாம், இல்லையா 1 மார்க்காக வரலாம். இது எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் தான். கண்டிப்பாக செக்ஷன் ஃபார்முலா கொடுத்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கொடுப்பாங்க. ஸோ செக்ஷன் ஃபார்முலா கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. செக்ஷன் ஃபார்முலா கூடவே என்னவும் பார்த்துக்கணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா கேட்டாலும் கரெக்டாக போட தெரியணும். அதே மாதிரி k:1 ஆர் 1:k அப்படி சொல்லி கொடுத்தாலையும் கரெக்டாக போட தெரியணும். ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பின்ன டைம் இருக்கும்போது இதுவும் ஒரு முறை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதுலேயே ஆர் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அ ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் த பாயிண்ட் x, y is equidistance from the point. இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இது வந்து ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா என்ன மீனிங்கு பாருங்கள். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது x, yன்ட்டு. இந்த பாயிண்ட்டில் ஈக்விடிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்ஸ்? இது இப்படி ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லையா இப்படி ஈக்குவலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக அப்படி கொடுக்குறேன். இது பீன்ற பாயிண்ட்டு, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஏபி, இந்த டிஸ்டன்ஸ் ஏபி வில் பி ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிபி. கரெக்டாக? இதுவுமே ஃபார் ஸ்டாண்டர்ட் வந்து கேஸ் ஸ்டடியில் கொடுத்துருந்தாங்க. அதே தான் உங்களுக்கு 2 மார்க்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள், ஏபி வில் பி ஈக்குவல் டு பிபி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் அங்கே ரூட் இருக்கு இல்லையா, ரூட்டுக்கு பதிலாக ஸ்கொயர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு இப்போ ஏபி ஈக்குவல் டு பிபி ஏன் வந்ததுன்றதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வை பி இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ அண்ட் பி. ஏலேருந்து இந்த பின்ற டிஸ்டன்ஸும் பிலேருந்து பின்ற டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிபி. பட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ரூட்டுன்னு வரும் இல்லையா நமக்கு? அது ரூட் இருந்தாலுமே 2 பக்கமும் ரூட் இருக்கிறத கேன்சல் தான் பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. அதனால் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுறேன்? ஏபி ஈக்குவல் டு பிபின்றத ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன. நீங்கள் x2 ஃபஸ்ட் எடுத்தாலும் கரெக்டு தான், x1 கரெக்ட் எடுத்தாலும் கரெக்டு தான்.
நான் x1 எடுக்கிறேன். x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். இதுவே நீங்கள் சப்போஸ் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் x1டா y1 மைனஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுத்தாலும் கரெக்டு தான். உங்கள் சாய்ஸ் தான். இது சூஸ் பண்ணாலும் கரெக்டு தான், இது சூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகே, இப்போ நான் மேலே இருக்கிற ஃபஸ்ட் எடுத்தாலையும் அந்த ஃபார்முலா தான் எடுத்து போட போகிறேன். ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம், பிஏ அண்ட் பிபியோட வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ரெடியா? ஓகே, என் கூடவே நீங்களும் போட்டுட்டு வாங்க. நம்மளுக்கு என்ன இருக்குது, பிஏ ஈக்குவல் டு பிபி. இதுக்கும் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் இதில் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. எது என்ன வரும் அப்படின்றத சைடில் போட்டுக்கலாமா? அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, பிஏ ஈக்குவல் டு பிபின்னு நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் பண்ணோம். பின்றது என்ன நமக்கு, எக்ஸ் கமா ஒய். ஏன்றது என்ன பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, 7,1. அதே மாதிரி அகெயின் பின்றது என்ன, எக்ஸ் கமா ஒய். நெக்ஸ்ட்டு பின்றது என்ன கொடுத்துருக்காங்க, 3,5. ஜஸ்ட் இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ரூட்டு கிடையாது, இப்போ கேன்சல் ஆகிடும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுதான், நம்ம ஸ்கொயர் பண்ணுறதால ரூட்டுன்றது இருக்காது. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்கொயர் ரூட் கிடையாது, அது பதிலாக x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர், x1 x2. அப்போ x மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் y1 மைனஸ் y2. அப்போ y1 மைனஸ் y2 என்ன வரும், y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இந்த சைட்லையும் சேம் அதே ஃபார்முலா தான். அகெயின் இங்கும் என்ன பண்ண போகிறோம், x1 மைனஸ் x2 தட் இஸ் x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் போட்டாச்சு, y1 மைனஸ் y2 தட் இஸ் y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டேர்மையும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a மைனஸ் பி ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இதுக்கு அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன பண்ணணும், நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் என்ன வரும் நமக்கு, a ஸ்கொயர் மீன்ஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2ab மீன்ஸ் இங்கே என்ன இருக்குது, x இருக்குது. அப்போது 2 into 7 that is 14x plus 7 square is 49. clear? plus போட்டாச்சு. அடுத்து y square minus 2x 2 into 1 in y 2 into 1 into y. next plus 1 square வந்து 1 ஆயிடுச்சு. this is equal to இங்கே அடுத்து x square minus 2 3s 6 x இருக்குது 6x. அடுத்து 3 ஸ்கொயர் வில் பி 9. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன வருது, இங்கே இந்த டேர்முக்கு இப்போது y ஸ்கொயர் மைனஸ் 2 5s 10y. அடுத்து 5 ஸ்கொயர் என்ன 25. இப்போ இதில் இதெல்லாம் காமனாக இருக்குது, ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், x ஸ்கொயர் கேன் பி கேன்சல், y ஸ்கொயர் கேன் பி கேன்சல். வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ணுற மாதிரி டேரெக்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா, எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்தையும் நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, மைனஸ் 14x இருக்குது, ப்ளஸ் 49 இருக்குது, மைனஸ் 2y இருக்குது, plus 1 இருக்குது. this is equal to minus 6x plus 9 minus 10y and plus 25. ஓகே, இப்போ இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம். எந்த சைடு வேணுனாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். எய்தர் இது ஃபுல்லும் இந்த சைடோ இல்லை இது ஃபுல்லும் இந்த சைடோ கொண்டு வரலாம். ஓகேவா? இல்லாட்டி நம்ம ஃபுல்லாக ஒரு சைடு XY இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு, நம்ம விருப்பம் எது வேணாலும் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி மாற்றி எடுத்தாலும் ஆன்சர் எந்த சேஞ்சஸும் வராது. ஓகே, இப்போ நான் பாருங்கள் XY எல்லாம் ஒரு சைடும் நம்பரெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு இப்போ XY எல்லாம் அப்போ மைனஸ் 14x இங்கேயே இருக்கும், மைனஸ் 2yயும் இங்கேயே இருக்கும். ஓகே, இதுவும் அப்படியே வந்துடுச்சு. இந்த சைடில் இருக்கிற மைனஸ் 6x இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 6x ஆகும். அடுத்து மைனஸ் 10y என்ன ஆகும், ப்ளஸ் 10y ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 9 அப்படியே இருக்குது எழுதிட்டேன், ப்ளஸ் 25 அப்படியே இருக்குது எழுதிட்டேன். இப்போ தான் இங்கே இருக்கிறத நான் அந்த பக்கம் கொண்டு வரேன். என்னென்ன இருக்குது, எனக்கு 49ம் 1 இருக்குது. அந்த சைடு போனால் என்ன ஆகும், மைனஸ் 49 அண்ட் மைனஸ் 1 ஆகும். வேணால் நீங்கள் இங்கேவே கூட இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பையும் அடுத்த ஸ்டெப் எழுதும்போது கேல்குலேட் பண்ணிகிட்டே பண்ணியிருக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில்
மைனஸ் 14x இருக்குது, இங்கே 6x இருக்குது. ரெண்டும் கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் வந்து பிக்கர் நம்பர், அதோடது நெகட்டிவில் இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும் நமக்கு? மைனஸில் வேல்யூ வரும் 14 minus 6. 14 minus 6 is 8. ஓகே, அடுத்து பாருங்கள், மைனஸ் 2y இருக்குது, இங்கே 10y இருக்குது. 10 minus 2 என்ன வரும்? 8 ப்ளஸ் 8. ஓகே, ப்ளஸ் 8 ப்ளஸ் போடலையா நீங்கள்? ப்ளஸ் 8y. this is equal to, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல calculate பண்ணுங்கள், இது ரெண்டும் நெகட்டிவ் டுகெதர், இது ரெண்டும் பாசிட்டிவ் டுகெதர். 25 + 9 நமக்கு என்ன வரும்? 25 + 9 is 34. இங்கே மைனஸ் 49 -1, இப்போ மைனஸ் 50. என்னடா அது? மைனஸ் 50. கரெக்ட். இப்போ இதை calculate பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி -16. இப்போ ஃபுல் டேர்மையும் பாருங்கள், எல்லாமே நமக்கு எந்த டேபிளில் இருக்குது? 8 டேபிளில் இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் -8ஆல் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்? இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது இல்லையா, எல்லாம் பாசிட்டிவில் வேணும் அப்படின்றதால ஃபுல் டேர்மையும் -8ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணுறோம். -8ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும்? இங்கே -8 கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகிடும்? வெறும் எக்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஆகும்? -y ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? -16/-8, இட் வில் பி 2. கிளியர்? வேணால் இந்த ஸ்டெப் வேணால் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. இல்லை ஃபுல்லுத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுறதா இருந்தால் கூட ஓகே. ஃபுல் டேர்மையும் என்ன பண்ணுறோம்? -8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு -8x இருந்தது. இந்த ஆன்சர் வந்தது, இதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போது டிவைட் -8 இருந்திருக்கும், இங்கே ப்ளஸ் -8y டிவைட், சாரிடா, இங்கே -8y இல்லை, ப்ளஸ் 8y தான். plus 8y divide -8 இருந்திருக்கும். this is equal to -16 divide -8. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இந்த சைடில் வந்து -8ஆல் டிவைட் பண்ண மறந்துடுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஓகே, அந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ -8 கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே +8 இருக்குது, -8 இருக்குது. அப்போ கேன்சல் என்ன ஆகும்? -1, தட் இஸ் -y ஆகிருக்கும். இங்கே ஃபுல்லுமே நெகட்டிவ் தான், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 2 ஆகிடும். ஸோ x - y = 2. இந்த இடத்துல நெகட்டிவ் போட மறந்துடக்கூடாது. ஒரு சில இங்கே பாசிட்டிவ் போடும்போதும் தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன் என்ன நமக்கு? x - y = 2. என்ன ஆன்சர்? x - y = 2. அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ பாருங்கள், இதில் டேட்டா கொடுத்துட்டாங்க, பட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுல தான் ஒர்க் இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுத்தா தான் 1 மார்க். ஜஸ்ட்டு வெறும் இந்த ஸ்டெப் மட்டும் எழுதணும், இங்கே இது மட்டும் எழுதணுன்னா 1 மார்க் கிடைக்கும். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கில் 1 மார்க் கிடைக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த கொஷினுக்கான நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவா. நம்பர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. சேம் இதே கொஷின் தான், இங்கே 2 நம்பரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5,1, 5,1, அடுத்து -1,5, -1,5. ஓகே, 5,1 and -1,5. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 22. கொஷின் நம்பர் 22 பாருங்கள், ஒரு drawing கொடுத்துருக்காங்க. in figure, if LM is parallel to CB, LM இது is parallel to CB கொடுத்துருக்காங்க. அடுத்து LN is parallel to CD, LN is parallel to CD கொடுத்துருக்காங்க. prove that சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுவே கொஞ்சம் திருப்பி பார்த்தா நமக்கு 2 ட்ரையாங்கிள் பாருங்கள், 2 ட்ரையாங்கிளும் ஒட்டி இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருக்குது. இப்போ இதில் நமக்கு இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். நான் வேறு கலர் பண்ணி காட்டுறேன். இப்போ புரியுதா பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிளாக தெரியுதா? இதில் இது 2 பேரலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடைக்குதா? இப்போ இதுவும் பேரலாக இருக்குது அப்படின்னாவே என்ன யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் பிபிடி தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் இப்போயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 பேரலல் மீன்ஸ் இந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனல் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்லையும் இது 2 பேரலல் மீன்ஸ் சைட்ஸ் வில் பி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம். ஓகே, அந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ணது, இந்த டிவைட் பண்ண சைட்ஸோட ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டு அதுலேருந்து ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கிடச்சிருக்கும். AM/MB, தட் மீன்ஸ் AM/MB அண்ட் AN/ND, AN/ND. இது நடுவில் இருக்கிறது என்ன ஆகிடுது? காமனாக தான் வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் இது வரும்போது ஒரு சைட் கண்டிப்பாக LHSஓ இல்லை RHSஓ ஈக்குவலாக வரும். அப்போ அதர் 2 sides will be equal அப்படின்றத எடுக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், பை பிபிடின்னு கண்டிப்பாக எழுதணும். எழுதலைன்னா மார்க் ½ மார்க் கட் பண்ணிடுவாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை பிபிடி கம்பல்சரி எழுதணும். ஓகே, அடுத்து இந்த 2 ஸ்டெப்புக்கு ½ மார்க், ஃபைனல் ஸ்டெப்புக்கு தான் 1 மார்க். ஃபஸ்ட்டு பை பிபிடி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது பாருங்கள், நான் அந்த ட்ரையாங்கிலேயே இந்த இடத்துல இப்படி கொடுக்குறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி மாற்றி எழுதி ட்ரா பண்ணி காட்டுறேன். என்ன இருக்குது நமக்கு? A
ஓகே ABCDLMN எல்லாத்தையும் மிஸ் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன், ஏன்னா டைம் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்றதால. ஓகே, இப்போ பாருங்கள் பிபிடி யூஸ் பண்ண போகிறோம். பிபிடி யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இந்த பேர் ஆஃப் இந்த ட்ரையாங்கிளுக்குலையும் இதில் அப்ளை பண்ணலாம். ஏபிசின்ற ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் என்ன வரும் நமக்கு பிபிடி அப்ளை பண்ணோம் அப்படின் போது இது ரெண்டும் பேரலல் போது என்ன ஆகும், AM/MB ஈக்குவல் டு AL/LC. புரிஞ்சதா அந்த ஸ்டெப்பு? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த ட்ரையாங்கிள் இந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ். ஸோ அடுத்து என்ன வரும், AN/ND ஈக்குவல் டு AL/LC. ஓகே, ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், AL/LC AL/LC. இப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 we will get AM/MB equal to AN/ND. That is what we need to prove. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டுடா? சின்னது தான், மறக்காமல் பை பிபிடின்னு எழுதணும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இதுக்கு கொஷின் மாற்றி கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வரணும். தேடி பிடிச்சி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்க கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸும் இருக்குது. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கொஷின் 22 இதை நோட் பண்ணிக்கோங்க, இல்லை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். பிக்யூவும் பிசியும் பேரலல், ஏபி பிபி இது ரெண்டும் 1:2 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிக்யூ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இல்லையா, இதோடைய ஏரியா எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக மூளையை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23. இந்த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடின்னு ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்குது. குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இஸ் ட்ரான் டு சர்க்கம்ஸ்கிரைப் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கம்ஸ்கிரைப்னா என்ன, அந்த ஃபுல்லாக இப்படி கரெக்டாக டச் பண்ணும். குவாட்ரிலேட்ரல் ஃபுல்லாக டச் பண்ணுற மாதிரி, இது டச் ஆகலையோ, இப்படி கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி ட்ரா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏபி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி. அப்போ ஏபின்றது என்னவா இருக்குது பாருங்கள், இந்த சைடு. அடுத்து சிடி இந்த சைடு, தட் இஸ் இந்த ஆப்போசிட் சைடு. இது ரெண்டும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவல் கேட்டிருக்காங்க, ஏடி ப்ளஸ் பிசி. இந்த ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணால் ஈக்குவல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த கொஷினை இப்படி கொடுக்காம சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சம் ஆஃப் த இந்த ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வேர்டில் மாற்றி கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் ட்ரிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா? we need to prove this one. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவுமே ஆல்ரெடி நம்ம 1 மார்க்கில் பார்த்ததோடைய கண்டினியூவேஷன் மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ராயிங் இருக்குது, நம்ம ஆல்ரெடி 1 மார்க்லேயே என்ன பார்த்துருக்கோம், 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணும்போதும் பார்த்துருக்கோம். ஏதாச்சும் ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் இப்படி நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து வர்றது, காமன் பாயிண்ட்லேருந்து வர இந்த வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த லென்த்து, இந்த டேஞ்சன்ட் வரைக்கும் இருக்கிற லென்த் எப்படி இருக்கும் நமக்கு, சப்போஸ் இது பி அப்படின்னா இது கியூ அண்ட் இது ஆர் அப்படின்னு இருக்குன்னா இந்த பிக்யூ வில் பி ஈக்குவல் டு பிஆர். கரெக்டாக? அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு அ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது இங்கே டச் ஆகாமல் இருக்கிற ட்ராயிங் அந்த மாதிரி இருக்குது, பட் டச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷனில் கொடுத்தது. ஓகே, இப்போ என்ன ஆகும், எனக்கு ஏஎஸ் வில் பி ஈக்குவல் டு ஏபி. எனி டவுட் இன் திஸ் ஒன்? கரெக்ட். ஓகே, என்ன மறக்காமல் ரீசன் எழுதணும். ரீசனுக்கு மார்க் இருக்குது, 1 மார்க் இருக்குது. அதனால கொஞ்சம் ரீசன் கரெக்டாக எழுதுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எழுதி இந்த ரீசனும் எழுதினா தான் 1 மார்க் வரும். length of the tangent from an external point to a circle are equal. இப்போ AS equal to AP. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கார்னருக்கு சொல்லலாமா? அப்போ என்ன வரும், BQ will be equal to PB. அடுத்து CQ will be equal to CR. நெக்ஸ்ட் DS will be equal to DR. 4 கார்னருக்கும் சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். பண்ணலாம் இல்லையா? ஈக்குவேஷன் 1 2 3 and 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 + 2 + 3 + 4னா என்ன பண்ணுவோம், வில் ஆட் ஆல் த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அதை ஆட் பண்ணுவோம். அந்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், AS + BQ + CQ + DS. இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்துடுச்சு. அடுத்து அப்போ இந்த சைடில் என்ன வரும், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும்.
எல்லாம் ஆட் பண்ணால் என்ன ஆகுது, ஏபி ப்ளஸ் பிபி ப்ளஸ் சிஆர் ப்ளஸ் டிஆர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ட்ராயிங்கில் பார்த்தோம்னா நமக்கு பேரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன அப்படின்னு கொஞ்சம் புரிய வரும் உங்களுக்கு. ஏஎஸ் பிக்யூ சிக்யூ டிஎஸ், ஏஎஸ்ஸும் பாருங்கள் ஏஎஸ்ஸும் டிஎஸ்ஸும் பாருங்கள், கொஞ்சம் ட்ராயிங்கில் நல்லா கவனித்து பாருங்கள். ஏஎஸ்ஸும் டிஎஸ்ஸும் நமக்கு பக்கம் பக்கம் வரும். அழிச்சிடலாமா? ஓகே, ஏஎஸ்ஸும் டிஎஸ்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குது, ஏஎஸ் டிஎஸ் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஏடி கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் சிக்யூவும் பிக்யூவும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, என்ன கிடைக்குது, பிசின்னு எழுதினாலையும் கரெக்டு தான், இல்லை சிபின்னு எழுதினாலையும் கரெக்டு தான். அதே மாதிரி ஏபியும் பிபியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏபி கிடைக்கும். சிமிலர்லி டிஆரும் சிஆரும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, டிசி எழுதினாலும் கரெக்டு தான், சிடி எழுதினாலையும் கரெக்டு தான். பாருங்கள், இப்போ நமக்கு பேரப் பண்ணுறோம். அப்போ எப்படி பேரப் பண்ணுறோம், நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நமக்கு தேவைன்றதால ஏஎஸ்சியும் டிஎஸ்சியும் பேரப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிக்யூவையும் சிக்யூவையும் பேரப் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கவும் என்ன பண்ணுறோம், ஏபியும் பிபியும் பேரப் பண்ணுறோம், சிஆரையும் டிஆரையும் பேரப் பண்ணுறோம். பேரப் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ் இப்போ தான் பார்த்தோம் ஏடி ஆகிடும், பிக்யூ ப்ளஸ் சிக்யூ என்ன ஆகிடும், பிசி ஆகிடும். Similarly, here AP plus BP will be AB and CR plus DR will become CD. So, this is what we need to prove. கிடைச்சிருச்சு ஆன்சர். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா ஓரளவுக்கு? இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. என்ன ஒரே ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு அ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அந்த பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் ஆடிங்கில் ஆஸ் யூஷுவல் நார்மலாக நம்ம பண்ணுறது தான். ஓகே, புரிஞ்சுதா? இந்த கொஷனுக்கு பதிலாக இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சேம் அதே கான்செப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுவுமே நம்ம 1 மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணது தான், பட் இதை தியரமாக ப்ரூஃப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலையும் ஓகே. ஓகே, இதுக்கு ட்ராயிங் கொடுக்கக்கூடாது, பட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக இருக்கட்டுமே இந்த ட்ராயிங்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ட்ரா அ லைன் செக்மெண்ட் ஆஃப் லென்த் 7.8 cm and divide it in the ratio 5:8. measure the two parts. அப்போ ட்ராயிங்கு ட்ரா பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், அதுக்கு மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் மெஷர் த 2 parts கொடுத்துருக்காங்க, அதுக்கும் மார்க் இருக்குது. மெஷர் பண்ணாமல் மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மார்க் கட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நம்ம இது வந்து 2 மெத்தட்ஸில் போடலாம். நான் 2 மெத்தட்லையுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, 7:8 and 5:8. மெத்தட் என்னடா அது நவுந்துக்கிட்டே இருக்குது, நானும் ட்ரை பண்ணுறேன். மெத்தட் 1 இதில் வந்து நம்ம ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், 7.8 cm. உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ரூலர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 7.8 cm மெஷர் பண்ணி ட்ரா பண்ணணும். நான் ஜஸ்ட் ரஃபாக போடுறேன், மெஷர் பண்ணி போடுங்க. ஏபின்னு நேம் கொடுத்துருங்க. மறக்காமல் நேம் கொடுங்க, மறக்காமல் 7.8 cm எழுதுங்க. சரியா? அது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஒரு அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் மோர் தென் 0 degree லெஸ் தென் 90 degree. ஜஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணி நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரியும் இல்லையா, அக்யூட் ஆங்கிள்லாம் குட்டி அக்யூட்டு அழகாக இருக்கும். அதனால் இது மாதிரி வரைஞ்சி முடிச்சாச்சு, 0 மார்க் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எத்தனை ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் 5:8 கொடுத்துருக்காங்க. 5:8 மீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், 5 + 8 தட் இஸ் 13. ஸோ எத்தனை நம்ம இங்கே லைன் ட்ரா பண்ணணும், 13 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணணும், ஈக்குவலாக ட்ரா பண்ணணும். லைன்ஸாக ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இந்த இங்கே வரைக்கும் ஏஎக்ஸ் அப்படின்ற இந்த ரேவை எத்தனை பார்ட்ஸாக கட் பண்ண போகிறோம், 13 பார்ட்ஸ் கட் பண்ணுறோம். 13 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணணும். ஜஸ்ட் காம்பஸ் எடுத்துக்கிறீங்க, எனி மெஷர்மெண்ட் உங்களோட காம்பஸில் எனி மெஷர்மெண்ட் சின்னதாக எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஏன்ற பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் போடுறீங்க. திஸ் வில் பி A1. நெக்ஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அடுத்து A1ல் வைக்கிறீங்க, ஆர்க் போடுறீங்க. தட் வில் பி A2. அகெயின் A2ல் வைக்கிறீங்க, எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ணல, காம்பஸ் தான் வைக்கிறோம். இட் வில் பி A3. நெக்ஸ்ட்டு A4. நெக்ஸ்ட்டு A5 ஈக்குவலாக கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு A6. இட் வில் பி கீப் ஆன் கோயிங் டில் எது வரைக்கும் நமக்கு போடணும், A13 வரைக்கும் போடணும். இது அப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, என்னடா அது, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது A6 முடிஞ்சிருச்சு. அடுத்து A7, அப்படியே A8 அப் டு இங்கே நான் A13 நான் முடிச்சிடுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும், 8, 9, 10, 11, 12, 13 எல்லாமே போடணும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இந்த A13 பாயிண்ட் கிடச்சிது இல்லையா, A13ஐயும் இந்த Bன்ற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக ஸ்கேல் வச்சு நீட்டாக அழகாக ட்ராப் பண்ணணும். இந்த A13ன்ற பாயிண்ட்டையும் இந்த Bன்ற பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு நீட்டாக அழகாக ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அண்டர்ஸ்டுட்? A13 வரைக்கும் பண்ணணும். மிஸ் மாதிரி இப்படி டாட்லாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? A13 வரைக்கும் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு, உங்களோட காம்பஸ் இப்போ எடுத்துக்கிறீங்க. நியூ மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே ஓகே, ஓல்டு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாலே ஓகே, தட்ஸ் யுவர் விஷ். இந்த A13ன்ற பாயிண்டில் உங்களோட காம்பஸ் வச்சு ஜஸ்ட் இப்படி அழகாக ஒரு ஆர்க் போடுறீங்க. எனி மெஷர்மெண்ட் யுவர் சாய்ஸ். ஓகே, அழகாக இப்படி ஒரு ஆர்க் போட்டாச்சு. முடிஞ்சுதான்? இப்போ மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ரேஷியோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன, 5. அப்போ A5ல் கொண்டு போய் காம்பஸ் வைக்கிறீங்க. எங்கே வைக்கிறீங்க? A5ல் காம்பஸ் வச்சுட்டு மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஒரு ஆர்க் போடுறீங்க. புரிஞ்சுதா? ஜஸ்ட் பேரலல் லைன் ட்ரா பண்ண போகிறோம், அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு புரிஞ்சால் A5, இதுதான் A5ன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். காம்பஸ் இப்படி வச்சுட்டு பென்சில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஆர்க் இப்படி போட்டுங்க. அதே மாதிரி A13ல் போட்ட அதே மெஷர்மெண்ட் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கீங்க. இப்போது உங்களோட காம்பஸ் இருக்கு இல்லையா, காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணணும். எந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணணும், இந்த க்ரீன் லைன், அதாவது புதுசாக போட்ட ஆர்க் இருக்கு இல்லையா, அது இந்த ப்ளூ லைனை டச் பண்ண பாயிண்ட்டையும் இந்த டச் பண்ண பாயிண்ட்டையும் காம்பஸ் வச்சு இப்படி மெஷர் பண்ணுறீங்க. காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். கரெக்டாக இந்த டாட்டில் வைக்கணும். சரியா? நான் வேறு கலரில் வச்சு காட்டுறேன், அப்போ புரியும்னு நினைக்கிறேன். என்னடா கலரில் வைக்கலாம்? எல்லோ கலர் வைப்போமா? ஓகே, கரெக்டாக அந்த டாட்டில் என்ன பண்ணுவீங்க, உங்களோட காம்பஸை வச்சு மெஷர் பண்ணுங்க. அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் கொண்டு வந்து இப்போ அகெயின் இந்த இடத்துல டச் ஆகிருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் காம்பஸை வச்சு ஆர்க் வரைகிறீங்க. ஓகே, இப்போது நமக்கு எதுதான் பாயிண்ட், இந்த A5ன்ற பாயிண்ட்டு புதுசாக இது டச் பண்ணது இல்லையா, டச் பண்ண பாயிண்ட்டு A5ன்ற பாயிண்ட்டும் இது ரெண்டும் கட் பண்ண பாயிண்ட்டும் கொண்டு போய் இந்த ABன்ற லைனில் அழகாக ஜாயின் பண்ணுறீங்க. ABன்ற லைனில் என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது கிடைச்சது தான் நமக்கு தேவையான ரேஷியோ. என்ன ரேஷியோ? 5:3 5:8 அப்படிங்கிற ரேஷியோ. மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். மிஸ்ஸுக்கு இப்படி கோணையாக வந்திருக்கு இல்லையா, இப்படி வராது, உங்களுக்கு இப்படி கரெக்டாக வரும். இந்த இடத்துல மிஸ் நான் அவ்வளோ கரெக்டாக போடல இல்லையா, அப்ராக்சிமேட்டாக போடுறதால் இப்படி வந்தது. இதில் இன்னொரு ட்ரிக்கு, நீங்கள் ட்ரா பண்ணது கரெக்டானு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 லைனும் கரெக்டாக பேரலாக இருக்கும். இந்த மாதிரி வராது, கண்டிப்பாக இப்படி தான் வரும். உங்களோட பேரலல் லைன்ஸ் எப்படி வரும், இப்படி கரெக்டாக. நான் வேறு கலர் பண்ணி காட்டுறேன், எல்லோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் கரெக்டாக வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் கரெக்டு. சரியா? ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன மெஷர் பண்ணலாம், உங்களோட ஸ்கேல் அப்படியே இப்போ சப்போஸ் இது ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக தான் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபுல் ஸ்கேலை வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கோணையாக வராது இது ரெண்டும். ஓகேவா? இப்படி கிராஸாக இருக்கும். பேரலல்னால் எப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா, அந்தளவுக்கு கரெக்டாக பேரலாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உங்களோட ரூலர் வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணி எழுதுங்க, இந்த மெஷர்மெண்ட் எழுதி மெஷர் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? முடிச்சிடுறீங்களா? இதுலேயே மெத்தட் 2, இது மெத்தட் 1. மெத்தட் 2 நான் சொல்லித்தரேன். எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மெத்தட் 2 இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெத்தட் 2. ஓகே, மெத்தட் 2 இதுலேயே அதே கொஷினுக்கான மெத்தட் 2 தான் போட போகிறேன். 7.8 and 5:8. 7.8 பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். AB லைன் செக்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டில் எக்ஸாக்டாக 7.8 சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் அக்யூட் ஆங்கிளுக்கு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுமோ அதே ஸ்டெப்பு தான் என்ன பண்ணுறோம், அக்யூட் ஆங்கிளுக்கான லைனை ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக? சரியா? இப்போது எத்தனை ரேஷியோ நமக்கு, 5:8 ரேஷியோ. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. ஏலேருந்து எத்தனை நம்ம ஆர்க் போடணும்னா இப்போது 5 ஆர்க் போட்டால் போதும். ஸோ ஏலேருந்து 1 2 3 4 5. திஸ் இஸ் எனஃப். ஓகே, அந்த மெத்தோடு இந்த மெத்தோடு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். யாருக்கு எது ஈஸியாக இருக்கோ எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இப்போ டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு பிலேருந்து அடுத்த அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதை இந்த சைடில் இப்படி அக்யூட் ஆங்கிளாக ட்ரா பண்ண போகிறோம். என்னடா அது, இப்படி அக்யூட் ஆங்கிளாக ட்ரா பண்ண போகிறோம். இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க? செகண்ட் ரேஷியோ என்ன? 8. அப்போ பின்ற பாயிண்டில் வச்சு அகெயின் ஆர்க் போட போகிறோம். B1, B2, B3, B4, B5, B6, இடம் பத்தலையோ, B7 and B8. இதுதான் நமக்கு B8 வந்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் we are going to join. எந்தெந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண போகிறோம்? will be joining B8 and A5. ஜஸ்ட்டு ஸ்கேல் வைக்க போகிறீங்க, க்ராஸாக வரும். ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். இது ரெண்டையும் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடணும். மிஸ் மாதிரி கோணையெல்லாம் போடக்கூடாது. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கிடைச்சது என்ன ரேஷியோ? 5:8 ரேஷியோ. அண்டர்ஸ்டுட்? இதுவும் அதை விட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலையாச்சும் நீங்கள் ஆர்க்குன்னெலாம் போடணும். இதில் எந்த கவலையும் இல்லை. ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு ஃபைனலாக இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் போதும். மெஷர் பண்ணணும். இந்த இடத்துலையும் இதையும் மெஷர் பண்ணி எழுதணும். ஓகே, புரிஞ்சுதா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. இதுக்கு நம்பர் சேஞ்ச் பண்ணிடலாமா? இந்த கொஷினுக்கும் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 7.8 மேக் இட் as 8 சென்டிமீட்டர். வெறும் 8 சென்டிமீட்டர். 7.8க்கு பதிலாக 8 சென்டிமீட்டரும். இங்கே ரேஷியோ 3:5. 3:5. அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா 3 + 5 that is 8. ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணுவீங்க, 8 கட் பண்ணணும். அதுவே நீங்கள் செகண்ட் மெத்தட் பண்ணிங்கன்னா ஏல வந்து A3 வரைக்கும், பியில் B5 வரைக்கும் போடணும். உங்களுக்கு சாய்ஸு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, move on to the next question. Next question number 25. This is about trigonometry. This question belongs to the chapter trigonometry. Trigonometry-நாவே கஷ்டமாக இருக்கும்ல? அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 15 cot A = 8. ஃபைண்ட் sin A அண்ட் secant A. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 15 cot A = 8ன்னு கொடுத்தாச்சு. அப்போது 15 cot A = 8. அப்போ cot A மட்டும் இங்கே இருக்கட்டும். எதுக்கு இந்த 15? அந்த சைடு தள்ளிடலாமா? அப்போ என்ன ஆகிடும்? cot A will be equal to 8/15. ஓகே, கேன் யூ ரிமெம்பர் த ஃபார்முலா ஃபார் cot A? cot A என்ன சைட்ஸ் இருக்கும்? எது டிவைட் எது வரும்? ஞாபகம் வருதா ஏதாச்சும்? cot A will be adjacent by opposite. ஞாபகம் வந்ததா? cot A என்ன நமக்கு ஃபார்முலாஸ் இருந்தால் போதும். adjacent by opposite. adjacent by opposite தான் என்னன்னு சொல்லுவோம்? cot A சொல்லுவோம். ஸோ 8/15. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் இதுதான் நம்ம தீட்டான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா which is opposite side? இதுதான் opposite side. எது adjacent side? இது adjacent side. கரெக்ட். அப்போ adjacent சைடோட வேல்யூ என்ன நமக்கு? 8. அப்போ இங்கே 8. ஆப்போசிட் என்ன? 15. அப்போ இங்கே 15. ஓகே, இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? sin A அண்ட் secant A. சைனோட ஃபார்முலா என்ன நமக்கு? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். வெரி குட். மிஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லணும், சரியா? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அடுத்து secant A. நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். secant A என்னவா இருக்கும் நமக்கு? secant A கரெக்டாக சொல்லுங்கள். வெரி குட். secant A is nothing but hypotenuse by adjacent. ஓகே, இப்போது ரெண்டுத்துலையுமே நமக்கு ஒன்று முக்கியமாக தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஹைப்போட்டனஸ். பட் ஹியர் we don't know the hypotenuse. ஹைப்போட்டனஸ் தெரியலனா என்ன பண்ணுறது? பட் நம்மக்கிட்ட அட்ஜசண்ட்டும் ஆப்போசிட்டும் இருக்கு இல்லையா? அதை வச்சு என்ன பண்ணலாம்? we can apply பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஹைப்போட்டனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் we can find the value of sin A and cos A easily. ஓகே, shall we start now? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம பித்தாகரஸ் தியரம் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணணும், அதுக்கும் மார்க் இருக்குது. இது எழுதிட்டு இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு 1 மார்க் இருக்குது. பித்தாகரஸ் தியரம் பண்ணுறதுக்கு 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு 1/2 மார்க். ஓகே, பித்தாகரஸ் தியரம் படி என்ன வரும்? AC ஸ்கொயர், தட் இஸ் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர். AC ஸ்கொயர் will be equal to AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஓகே, இப்போ AC என்ன நமக்கு? அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். AB என்ன வேல்யூ? 8x. இப்போ 8x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
BC என்ன வேல்யூ 15x ஹோல் ஸ்கொயர். ஓகே, நம்ம எக்ஸ் போட்டாலும் போடனாலும் சேம் தான், ஃபைனலாக எப்படி கேன்சல் ஆக போகுது. பட் இருந்தாலுமே அது ஒரு ஃபேக்டர் அப்படின்றதுக்காக எக்ஸ் போட்டுட்டாலும் நல்லது, போடாமல் நீங்கள் வெறும் 8 15 போட்டாலும் எதுவும் ப்ராப்ளம் வராது. ஓகே, அடுத்து பாருங்கள் 8 8 சார் என்ன நமக்கு 64x ஸ்கொயர் ப்ளஸ் 15 15 சார் ஈஸியாக ஆல்ரெடி ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். 5 எண்டிங் மீன்ஸ் 25, 1 மீன்ஸ் 1 மல்டிப்ளை டு 225, ஸோ 225x ஸ்கொயர். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், will get 289x ஸ்கொயர். இங்கே என்ன ஏசி ஸ்கொயர் தான் நமக்கு 289x ஸ்கொயர், ஏசி வேணும். ஸோ ஸ்கொயர் வந்து அந்த சைட் போனால் என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும். இப்போ 89ஓட ரூட் என்ன 17, therefore ஏசி ஈக்குவல் டு 17x. இப்போ நம்ம ஏசி கிடச்சிச்சு, தட் இஸ் ஹைபோட்டனஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்மளோட தேவையானது என்ன, நமக்கு தேவையானது சைன் அண்ட் சீக்கண்ட். அப்போ சைன் அண்ட் சீக்கண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ sin A equal to, what is the formula, opposite by hypotenuse, that is equal to opposite என்ன நமக்கு 15, opposite 15x இருந்தாலும் ஓகே 15 இருந்தாலும் ஓகே. சரியா, இப்போ 15x டிவைட் ஹைபோட்டனஸ் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 17x, x கேன்சல் ஆகிடும். ஸோ 15/17 is the answer. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, சீக்கண்ட் A. சீக்கண்ட் ஏவோட ஃபார்முலா என்ன, hypotenuse by adjacent, hypotenuse இப்போ தான் எழுதியிருக்கோம் 17x. adjacent என்ன வேல்யூ நமக்கு, adjacent என்ன நமக்கு இங்கே 8x is the adjacent, 8x போடுறோம். அப்போ டிவைட் 8x, x cancel, so answer is 17/8. ஓகே, இங்கே சொல்யூஷனில் காசே கொடுத்துருக்கு, பட் நமக்கு தேவையான காசே இல்லை, இங்கே சீக்கண்ட் ஏ தான் கொஷின். ஓகே, அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் 17/8. சரியா, இதுலேயே நமக்கு 6 கொஷின் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கொஷினோடதை சேஞ்ச் பண்ணிடலாமா, இந்த கொஷினுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ your homework question is, if 4 sin A equal to 3, find cos A and tan A. Okay, 4 sin A equal to 3, find cos A and tan A. சரியா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. நெக்ஸ்ட்டு ஆர் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, tan P minus cot R ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ராயிங் கொடுத்துட்டாங்க, ட்ராயிங் அவங்களே கொடுத்துட்டாங்க, நமக்கு ரொம்ப ஈஸி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இதில் P and R, இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். tan P மீன்ஸ் இந்த ஆங்கிள். ஸோ அப்படியே நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வேணால் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராயிங் அப்படியே தலைகீழாக வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல P ஓகே, இங்கே 90 டிகிரி, இந்த இடத்துல R. ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, PQ என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. அடுத்து PRன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. tan P மீன்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, இங்கே நமக்கு RQR அப்படின்ற வேல்யூ கண்டிப்பாக தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு cot R கொடுத்துருக்காங்க. cot R மீன்ஸ் இதுதான் R. cotனா என்ன நமக்கு, அப்படியே இதோடைய ரெசிப்ரோக்கல். சரியா, இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கேவும் என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 13 and 12 வேல்யூஸ் இருக்குது, அப்படியே போடலாம் இல்லையா, உங்களுக்கு புரியுது இல்லையா. ஹைபோட்டனஸ் மைனஸ் இந்த வேல்யூ 13 PR ஸ்கொயர் மைனஸ் PQ ஸ்கொயர், அதை தான் நான் டேரெக்டாக போட போகிறேன். அப்போ QR ஈக்குவல் டு இப்போ தான் பார்த்தோன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். அப்போ QR ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர், தட் இஸ் 169 மைனஸ் 144. அப்போ என்ன கிடைக்கும், 169 மைனஸ் 144 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன 5. ஓகே, QR ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ tan P அண்ட் cot R உடைய வேல்யூஸ் வேணும். நம்மளோட ட்ராயிங் என்ன கொடுத்துருந்தாங்க, PQR கொடுத்துருந்தாங்க, இங்கே 12, இங்கே 13 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ tan P இதுதான் P, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். டேனோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், தட் இஸ் 5/12. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, cot R பாருங்கள், இந்த இடத்துல இதை தான் நம்ம தீட்டாவாக வச்சுக்கணும், காட் தீட்டா. சரியா,
இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு adjacent by opposite. tan வந்து opposite by adjacent, cot என்ன adjacent by opposite. இப்போது இந்த தீட்டாக்கு adjacent என்ன நமக்கு 5/12. இதுக்கும் என்ன தான் வருது 5/12. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து என்ன நம்ம கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, tan p மைனஸ் cot r ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5/12 மைனஸ் 5/12 இஸ் 0. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதை நான் வேணால் ரெண்டு ட்ரையாங்கிளாக ட்ரா பண்ணி கூட கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் p q r, இது தீட்டா, இது தீட்டாவாக இருக்கும் போது இதுக்கு இது adjacent சைட், இது ஆப்போசிட் சைட். கரெக்டாக? திஸ் இஸ் ஃபார் காட். அதுவே அடுத்ததில் என்ன ஆகும், இதுதான் பிஆர் இருக்குது. இது பிஆர் இருக்கும்போது இது நமக்கு ஆப்போசிட் சைட், இது adjacent சைட். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? கரெக்டாக போட்டுருவீங்களா? இந்த கொஷனுக்கும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் சேம் இதுவே தான். இதில் ட்ரையாங்கிள் எஸ். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 25 சென்டிமீட்டர். 25 தெரியலையோ, 25 சென்டிமீட்டர். ஹியர் இட் இஸ் 20 சென்டிமீட்டர். யூ ஹேவ் டு ஃபைண்ட் sin p minus cos r. sin p minus cos r. இங்கே p q r and this is right angle. Okay, sin p minus cos r find out பண்ணணும். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் the last but not least question. பட் இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஷினாக தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். how many termsன்னு கேட்டிருக்காங்க. அப்போ how many terms means n. we have to find the value of n. AP கொடுத்துருக்காங்க 9, 17, 25 etc. must be taken to give us sum. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது டேர்ம் AP வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, 9, 17, 25 etc. அண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் SN equal to 636. n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் A என்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு ஒன் 9, D நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ A2 minus A1 that is 17 minus 9. ஓகே, 17 minus 9 என்ன வேல்யூ, ஸோ இட் இஸ் 8. இப்போ A தெரியும், D தெரியும், SN தெரியும், n கண்டுபிடிக்கணும். இப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஓகே, SN கொடுத்தாச்சு, A கொடுத்தாச்சு, D இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. SN ஃபார்முலா, வாட் இஸ் SN ஃபார்முலா, SN equal to n/2 into 2a plus n minus 1 into D. இதில் ஜஸ்ட் என்ன அப்ளை பண்ண போகிறோம், உங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், SN என்ன நமக்கு, SN is 636. n/2, n வேல்யூ தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 2 into a வேல்யூ என்ன, a வேல்யூ is 9. a வேல்யூ என்ன நமக்கு 9 போட்டாச்சு. அடுத்து n minus 1, d வேல்யூ என்ன நமக்கு 8. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், இதில் ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுதா, ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இங்கே டிவைட் 2 இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை 2. ஸோ 366 மல்டிப்ளை 2 அந்த வேல்யூ தான் இங்கே இது வந்திருக்கு. இங்கே n அப்படியே இருக்குது. 2 9s are 18. இந்த 8 வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 into n will be 8n and minus 1 இருக்குது. இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஒரு சிலர், ப்ளஸ் 8ன்னு எழுதிடுவீங்க, தப்பு. இல்லாட்டி அது எழுதாமல் வெறும் -1 எழுதிடுவீங்க, அதுவும் தப்பு. -1 into 8 பண்ணணும். ஸோ you will get -8. ஓகே, இப்போ 18 இருக்குது, -8 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். 18 minus 8 will get 10. அப்போ 10 plus 8n. இப்போ அகெயின் என்ன இருக்குது நமக்கு, n வெளியே இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ n into 10 will be 10n and 8n into n will be 8n square. இப்போ இது ஃபுல்லுத்தையும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரோம். we are getting 8n square plus 10n minus 1272 equal to 0. இது ஃபுல்லும் பாருங்கள், நம்ம 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபுல்லும் என்ன பண்ணலாம், 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும், முன்ன சொன்னதே தான், 8/2 4n square, 10/2 5,
1272 divide to 636 பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே மாறல முன்னாச்சும் -8 ஆல் பண்ணோம் அதனால இந்த கன்ஃபியூஷன் இப்போ எதுவுமே கிடையாது ஓகே இப்போ வந்தாச்சு இப்போ இதில் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் மேம் எங்களுக்கு டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் அப்படின்றவங்க இவ்வளோ பெரிய நம்பரும் நான் தப்பு இல்லாமல் பண்ணுவேன்றவங்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் இல்லை மேம் நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறேன்றவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் யோர் விஷ் ஒன்லி ஓகே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இதில் ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்ன சி வேல்யூ என்ன here a is equal to 4 and b is equal to 5 and c equal to minus 636 what is the formula minus b plus or minus b square minus 4ac by 2a b oda value 5 so minus b square 5 square minus 4 into a oda value என்ன நமக்கு 4 இது multiply மா x கிடையாது 4 multiply and c oda value minus 636 divide 2 into a that is 2 into 4 minus 5 அப்படியே இருக்கு இது simplify பண்றோம் 5 square 25 minus 4 into 636 அது எல்லாத்தையும் simplify பண்ணி ஃபுல்லா பண்ணோம் அப்படினா ரூட்ல இருந்து வேல்யூ எடுத்தோம் அப்படினா 101 வரும் minus 5 plus or minus 101 by 8 வரும் plus தனியா minus தனியா ஸ்ப்ளிட் பண்றோம் அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல minus 5 தனியா ஸ்டெப் போட்டுறலாமா அப்பதான் புரியும் உங்களுக்கு கொஞ்சம் இல்லாட்டி ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் இதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டு ஸ்டெப்பா பிரிக்கிறோம் இப்போ ஒரு பக்கம் என்ன ஆகும் -5 + 101 divide 8 ன்னு எடுப்போம் இன்னொரு சைடுல என்ன பண்ணுவோம் -5 - 101 divide 8 இருக்கும் அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும் 96/8 வரும் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 106/8 வரும் இப்போ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கேன்சல் பண்ணா n = 12 here we are getting -53/4 பட் நமக்கு n வேணும் n means number of terms வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சான்ஸ் கிடையாது சோ பாசிட்டிவ்ல இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும் சோ n = 12 since n can't be negative இத நம்ம என்ன பண்ணிரோம் நெக்லெக்ட் பண்ணிரோம் n will be 12 ஓகே புரிஞ்சுதா கொஞ்சம் புரியாதவங்க ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி ஒரு முறைக்கு ரெண்டு முறை பிராக்டீஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இது கொஞ்சம் இல்லாட்டி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும் அதுல அது குவாட்ராட்டிக் ஒரு ரெண்டு மூணு கான்செப்ட் அப்ளை ஆகுற மாதிரி வரதால ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பிராக்டீஸ் பண்ணி பாருங்க ஓகே இப்போ இதுலயும் மாத்தி கொடுத்துடலாமா ஐயோ இது எங்கேயோ ஓடுதே இதுல क्वेश्चन சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இது 1 2 3 போக மாட்டேங்குதுடா சச்சச்சச்ச போய்டு டைம் வேஸ்ட் ஆகுது ஓகே சோ இந்த क्वेश्चनக்கு பதிலா சேஞ்ச் பண்ணிக்கோங்க instead of this make it as AP 54, 51, 48, okay இதுல சம்முக்கு பதிலா 513 this is 500 இன்னும் இவ்ளோ கேவலமா எழுதுறேன் ச்சே 513 சரியா AP 54, 51, 48 and sum is 513 okay புரிஞ்சுதா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் okay children hope it is useful for you we'll meet you in the next video until then bye